ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பங்குனி உத்திர விரத முறை கலத்திர தோஷம் விலகி திருமணம் கைகூடுறதுக்கு என்ன விதமான விரத முறை முருகருக்கு இருக்கலாம்ங்கிறத பார்க்கலாம். அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். அன்று முழுவதும் கந்தசஷ்டி கவசம், திருமுருகாற்றுப்படை, திருப்புகழ் போன்ற நூல்களை படிக்கலாம். முக்கியமாக திருப்புகழில் விரல்மாறணிந்து அப்படிங்கிற திருப்புகழ் படித்தோன்னா சீக்கிரம் திருமணம் கைகூடும். வேலை உள்ளவர்கள் ஓம் சரவணபவ அப்படின்னு என்னும் மந்திரத்தை நாள் முழுக்க உச்சரிக்கலாம். இல்லைனா ஓம் நமோ குமாராய நமக, ஓம் ஸ்கந்தாய நமக அப்படின்னு முருகனுக்குள்ள மந்திரத்தை நம்ம நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்ருக்கலாம். இதன் மூலம் நமது மனமானது இறைவனை நினைத்த வண்ணம் இருக்கும். அதனால் மனம் செம்மை அடையும். பங்குனி உத்திர நாளில் ஒருவேளை மட்டுமே உணவு உண்டு விரதம் இருக்க வேண்டும். வயதானவர்கள், உடல்நலம் பாதிக்கப்பட்டவர்கள் பால், பழம் போன்றவற்றை உண்ணலாம். நாள் முழுக்க விரதம் இருந்து மாலையில் முருகன் கோயிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து விரதத்தை நிறைவு செய்யலாம். அருகில் முருகன் கோயில் இல்லை என்றால் சிவன் அல்லது பெருமாள் கோயிலுக்கு செல்லலாம். திருமணம் ஆகாத ஆண்கள் மற்றும் பெண்கள் அன்று விரதம் இருந்து இறைவனை வழிபட்டால் நிச்சயம் விரைவில் திருமணம் கைகூடும். பங்குனி உத்திர விரதம் இருந்தால் சிறப்பான நல்லதொரு வரன் கைகூடி வரும் என்பது முன்னோர்கள் வாக்கு. அதனாலே பங்குனி உத்திரம் விரதத்திற்கு திருமண விரதம் என்றொரு பெயரும் உண்டு. நம்ம திருமணமாகாத ஆண்கள், பெண்கள் இந்த பங்குனி உத்திரத்தன்று முருகனை வேண்டிட்டு விரதம் இருந்தால் நெக்ஸ்ட்டு பங்குனி உத்திரம் வரத்துக்குள்ளார நம்மளுக்கு திருமணம் கைகூடும். நம்பிக்கையுடன் வேண்டினால், முருகனை வேண்டினால் நிச்சயம் கைகூடும். அன்று பங்குனி உத்திரம் ஃபுல்லாக நம்ம முருகனுக்குடைய பாட்டு, வேல்மாறல், கந்தசஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், திருப்புகழ் இதை மாதிரி நம்ம மனசில் சொல்லிகிட்டே இருக்கணும். கோயிலுக்கு போய் வழிபட்டு முருகனோட ஸ்லோகத்தை சொல்லி விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் ரொம்ப நல்லது. இதை மாதிரி நம்ம வழிபட்டோன்னா நம்மளோட தோஷம்லாம் விலகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விஷ்ணு வேலவா விஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓம் சரவணபவ, வேலும் மயிலும் சேவலும் துணை. தேங்க்யூ.